மேஷ ராசிக்காரர்களே, தன்னை விழுங்கிய மண்ணை கிழித்து எழுந்து வந்து நிற்கும் பயிர்களைப் போல் எப்போதும் இரு. ஆமாங்க, விதையானது மண்ணிலே விழுகிறது, விதையை மண்ணானது மூடி விடுகிறது. ஆனால் அந்த மண்ணை கிழித்து கொண்டு விழித்து எழும் பயிர்களைப் போல விதிகளை எல்லாம் தாண்டி மதியால் எல்லா வகையிலும் வெற்றி பெற்று காட்டுபவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. 6வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால சிக்கல்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்குங்க. எங்க போனாலும் இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. நீங்க எதை சொன்னாலும் எல்லாரும் இன்னைக்கு ரசிப்பாங்க. உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கூடும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. வீடு கட்டுறது வாங்கிறது அதெல்லாமே லாபகரமாக இருக்குங்க. அதே மாதிரி ஒரு மனையை கொடுத்துட்டு இன்னொரு காலி மனை வீட்டு மனை வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்துல இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார் இறுக்கம் அதிகரிக்கும். மனம் விட்டு சில முக்கிய விஷயங்களை பேசுவீங்க. கடந்த காலத்துல வந்த சில சுகமான அனுபவங்கள் அதெல்லாம் இன்னைக்கு நினைவு கூர்ந்து கொண்டு இருப்பீங்க. உங்களுக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில ராகு உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால வியாபாரத்துல கூட இன்னைக்கு லாபம் அதிகமா எதிர்பார்க்கலாம். சும்மாவா நேரங்காலம் பார்க்காம உழைச்சுட்டு இருக்கீங்க. தரமான பொருள்களை அள்ளி கொடுத்துட்டு இருக்கீங்க. பஜார்ல உங்க கடைக்குன்னு உங்களுக்குன்னு ஒரு தனி பேர் இருக்குது. அதனால வாடிக்கையாளரும் இன்னைக்கு அதிகமாக பெறுவாங்கங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்னதாக மறைமுக எதிர்ப்புகள்லாம் ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்கும். முகத்துக்கு முன்னால உங்களை பாராட்டிட்டு முதுகுக்கு பின்னால உங்களை குறை சொல்றவங்களா இருக்காங்க. இதெல்லாம் நாம ஏற்கனவே பார்த்தது தாங்க. நம்ம கடமையை நாம பார்த்துட்டு போலாங்க. யார் நம்மளை என்ன செய்திட முடியும்? நாம உண்மையா இருந்தோம்னா ஒன்றும் நம்மளை நெருங்காது அப்படின்னு தனக்குத்தானே ஆறுதலும் தேறுதலும் சொல்லிக் கொள்வீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டுங்க. பரணி நட்சத்திரக்காரர்கள் புது பொருட்கள் இன்னைக்கு நீங்க வாங்குவீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன கால்வலி அதெல்லாம் விலகி ஆரோக்கியமாக இருப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ரிஷப ராசிக்காரர்களே, அவமானப்பட்ட பின் கற்றுக்கொண்ட எதுவும் அவ்வளவு எளிதில் மறந்து விடாது. அவமானம்தான் ஒரு மனிதனை வலிமைப்படுத்துகிறது. ஆமாங்க, சின்ன வயசுல உங்களை எத்தனையோ பேர் அசிங்கப்படுத்தினாங்க. வளர்ந்து வந்த பிறகு கூட உங்களை கொஞ்சம் தரக்குறைவா நினைச்சாங்க. ஆனா எத்தனையோ எதிர்ப்புகள், எத்தனையோ விமர்சனங்கள், எத்தனையோ ஏமாற்றங்கள், இழப்புகள், அதைக்கெல்லாம் அஞ்சாம அதையெல்லாம் தாண்டி தாண்டி முன்னுக்கு வந்து கொண்டிருப்பவர்கள், உழைப்பால் முன்னேறி கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. பிள்ளைகளை நினைச்சுதான் சில நேரங்கள்ல கவலைப்படுறீங்க. இந்த போட்டியான விந்தையான உலகத்துல அவங்க ஜெயிச்சு வர முடியுமா அப்படின்னு யோசிச்சு கொண்டிருப்பீங்க. புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா? நல்லாவே வருவாங்க, முன்னுக்கு வருவாங்க. கல்யாண விஷயமா சிலர்கிட்ட நீங்க பேசிட்டு இருக்கீங்க. மகனுக்கும் கல்யாண விஷயமா பாக்குறீங்க, மகளுக்கும் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஏதாவது நல்ல ஜாதகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று இன்றைய தினம் பிரார்த்தனைகளையும் நீங்க நிறைவேற்றுவீங்க. வியாபாரத்துல சொல்லிக்கிற அளவுக்கு இன்னைக்கு லாபம் இருக்குது. ஆனா போக்கி அதிகமாயிட்டே போகுது. இருந்தாலும் நம்ம வேலையை நாம பார்ப்போம். நாம தரமானதை கொடுத்தோம்னா எல்லாத்தையும் தாண்டி நம்ம கிட்ட பாடிக்கிற வருவாங்க. அந்த நம்பிக்கையோட இன்னைக்கு நீங்க லாபம் பார்ப்பீங்க. உத்தியோகத்துல சின்ன சின்ன வேலை சுமைகள் இருந்துகிட்டே தாங்க இருக்கும். திறமையா வேலை பார்க்கணும் அப்படின்னாலும் சில நேரங்களில் தொந்தரவா போய் முடியுது. எல்லாத்தையும் நம்ம தலையிலே கட்டிடுறாங்களேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. மற்றபடி எல்லா வகையிலுமே குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். குரு பகவான் சாதகமா இருக்கிறதுனால குடும்பத்துல சந்தோஷம் உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் நீங்க வாங்குவீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமை கொஞ்சம் இருந்துட்டு இருக்குங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. மிதுன ராசிக்காரர்களே, என்னை புரிந்து கொள்ள முடியாதவர்களுக்கும் என்னை புரிந்து கொள்ள மறுப்பவர்களுக்கும் இடையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆமாங்க, வாழ்க்கைங்கிறது அப்படித்தாங்க. நம்மளை புரிஞ்சுக்கிட்டவங்க யாராவது நம்ம பக்கத்துல இருந்தா நம்ம போராட வேண்டியதே இருக்காதுங்க. நம்மளை புரிஞ்சுக்காதவங்க தான் நம்மளை சுத்தி இருக்கிறாங்க. இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு யாரையும் நம்ம திருத்த முடியாது.
மாற்றவும் முடியாது. நாம நம்மளை மாத்திப்போம். நாம நம்மளை முதல்ல புரிந்து கொள்வோம். அடுத்தவங்க நம்மளை புரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நாம சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்தவங்க நம்மளை பத்தி புரியாம இருந்தா கூட எளிதாக அவங்கள நாம கையாளலாம்ங்கிற சூட்சுமத்தை தெரிந்து வைத்துக்கொண்டு எங்கும் எப்பொழுதும் தன்னைத்தானே வழிநடாத்தி செல்லக்கூடியவர்கள்லாம் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. இருக்கிற வீட்டை காலி பண்ணிடலாம், வேற வீடு பார்க்கலாம். புரட்டாசி மாதம் வேற வந்துருச்சு. ஐப்பசியில தான் ஏதாவது நல்ல வீடா பார்த்து மாறணும் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்னைக்கு நீங்க வருவீங்க. ஏற்கனவே பால் காய்ச்சியாச்சு, இனிமே நாள் பார்க்கணுமா அவசியம் இல்லை. ஆவணி மாசத்துல நீங்க பால் காய்ச்சிருந்தீங்கன்னா இனிமே எந்த நேரத்துலனாலும் நீங்க போய் குடியேறலாங்க. சில முடிவுகளும் இன்னைக்கு நீங்க எடுப்பீங்க. பிள்ளையுடைய அந்த கல்யாண விஷயமா மனசுக்குள்ளார சில யோசனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும். கிடுகிடுன்னு இப்படி தங்கம் மேல தாவி தாவி குதிச்சு ஏறி ஏறி போயிடுச்சே, அப்பவே கையில இருந்தப்ப ஏதாவது கொஞ்சம் வாங்கி வச்சிருக்கலாமே, அப்பவே தோணுச்சு. இருந்தாலும் சரி, அப்படிலாம் ஆகுமாங்கிற ஒரு யோசனை இல்லாம போயிடுச்சு. இன்னைக்கு எட்டி பார்க்க முடியாத தூரத்துல தங்கம் உட்கார்ந்துருக்கே. சரி, இனிமேலும் தாமதிக்காம ஏதாவது கொஞ்சம் வாங்கி வைப்போம், பிள்ளைங்க கல்யாணத்துக்கு உதவுமேங்கிற யோசனை ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்குங்க. ஜென்ம குரு இருக்கிறதுனால நேரத்துல சாப்பிட்றது நல்லதுங்க. இரவு நேரம் அதிகம் கண் விழிக்காம இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சில நேரங்கள்ல சோர்வு களைப்பு கொடுப்பார் ஜென்மகுரு. அரளவனை கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. மற்றபடி சூரியன் உங்களுக்கு பலமா உட்கார்ந்துருக்கிறார். அதனால வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நல்ல பேர் கிடைக்குங்க. உழைப்பாளி நேர்மையானவர் அப்படின்னு எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குதுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. ஆனால் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சலும் செலவினங்களும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. கடகராசிக்காரர்களே, எல்லோரும் பயணிக்கிறார்கள் என்று நீயும் பின்தொடராதே. உன்னுடைய பாதையை நீ தேர்ந்தெடு. நீங்க அப்படிதாங்க. எல்லாரும் ஓடுறாங்க, எல்லாரும் வராங்க அப்படின்னு நீங்க செம்மறி ஆட்டு கூட்டம் போல பின்தொடர்வதெல்லாம் உங்களுக்கு எப்பொழுதுமே பிடிக்காதுங்க. நாம நம்ம வழியை பார்ப்போம். நம்ம வழி தனி வழி. நாம நல்லா யோசிக்கணும். எல்லாரும் சொல்றத நாம கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா எது நியாயமோ அதை தேர்ந்தெடுத்து நேர்பாதையில் பயணிப்பவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குது. உங்க ராசிநாதனாகிய சந்திரன் இன்னைக்கு பலமா உட்கார்ந்துருக்கிறாரு. திடீர்னு சில முக்கிய முடிவுகளெல்லாம் இன்னைக்கு நீங்க எடுப்பீங்க. கொஞ்சம் குரலை ஒசத்தி இன்னைக்கு நீங்க பேசுவீங்க. கம்பீரமாகவும் இருப்பீங்க. புது ரக ஆடை அணிகலன்கள் அதெல்லாம் கூட இன்னைக்கு நீங்க வாங்குவீங்க. பழைய நண்பர்களும் உங்களை தேடி வந்து பேசுவாங்க. அதே மாதிரி உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில இன்னைக்கு உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. யோகாதிபதி செவ்வாயும் பலமா உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு. விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, சூரியன் பலமா இருக்கிறதுனால அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதுவும் வெற்றிகரமாக முடியுங்க. இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால எல்லா விஷயத்தையும் எல்லாரையும் நம்பி சொல்லாதீங்க. ஏன்னா இன்னைக்கே நட்பா இருக்கிறவங்க நாளைக்கு எதிரியா மாற வாய்ப்பு இருக்குங்கிறத நீங்க மறந்துடக்கூடாதுங்க. 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால திடீர் பயணங்கள்லாம் இருக்கும். ஏதாவது ஊருக்கு போறதுக்கு டிக்கெட் எடுத்து சில நேரம் போகாமலேயே அந்த பணமும் வேஸ்ட் ஆகுதுன்னு சில நேரம் தோணுங்க. வியாபாரம் இன்னைக்கு லாபகரமா இருக்குது. உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க. பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துளங்குங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பழைய நண்பர்களால் ஆதாயம் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களை, வசதியாக வாழ வேண்டும் என்று நினைப்பதை விட வறுமையின்றி வாழ வேண்டும் என்று நினைப்பதே சிறப்பானதாகும். ஆமாங்க, வறுமை இல்லாம வாழலாம் அப்படின்னு நினைச்சிட்டு வாழ்ந்தாலே வசதி எல்லாமே வர ஆரம்பிச்சிருங்க. வசதியா வாழணும் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம ஓடிட்டே இருந்தோம்னா தான் அந்த மனசுல நிம்மதி இல்லாம போவோங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு வறுமை இல்லாமல் வாழ்ந்தால் போதும்.
வசதி இருக்கிறோ இல்லையோ நிம்மதி இருந்தால் போதும்னர் எங்கும் எப்பொழுதும் யதார்த்த வாழ்க்கை வாழ்பவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. சாதுரியமா இன்னைக்கு நீங்க பேசுவீங்க, சாமர்த்தியமா பேசி சாதிப்பீங்க, இங்கீதமாகவும் இன்னைக்கு நீங்க பேசுவீங்க. ஏன்னா வாக்குஸ்தானத்துல 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால இன்றைய தினம் நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்க வார்த்தைக்கு மரியாதை கூடும். குடும்பத்திலையும் உங்களுடைய வார்த்தைகளை உங்களுடைய ஆலோசனைகளை எல்லாரும் இன்னைக்கு ஏத்துப்பாங்க. பழைய நண்பர்களும் உறவினர்களும் இன்னைக்கு தேடி வருவாங்க. குடும்பத்துல ஒரு கலகலப்பான சூழ்நிலையை எதிர்பார்க்கலாங்க. ஆனாலும் அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் இருக்கிறதுனால சின்னதா மனசுக்குள்ளார ஒரு இனம் புரியாத கவலை இருந்துருக்கும். தோற்று போயிடுவோமோ, அசிங்கப்பட்டுடுவோமோ அப்படிங்கிற மாதிரியான கவலைகள் இருக்கும். அது தேவையே இல்லைங்க. உங்களுக்கு குரு பகவானுடைய ஆதரவு இருந்துருக்குங்க. அப்படி இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது. அப்படி இருக்கிறதுனால நீங்க தைரியமாகவே இருக்கலாம். நேரம் கிடைக்கும்போது உங்களுடைய வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய உங்க பகுதிக்கு அருகில் இருக்கக்கூடிய சித்தர் பீடங்களுக்கு நீங்க வியாழக்கிழமையில போயிட்டு உட்கார்ந்து ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அஷ்டமத்து சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விலகும். ஸ்ரீ பைரவருக்கும் நீங்க விளக்கேத்துங்க. அது இன்னும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. அதே போல வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பா இருக்கும், லாபமா இருக்கும். உத்தியோகத்துல சின்ன சின்னதாக வேலை சுமை இருக்கும். சிலரெல்லாம் நீங்க இன்னைக்கு பகைச்சிப்பீங்க. நீங்க தான் பகைச்சிப்பீங்க, உங்களை யாரும் பகைச்சிக்க மாட்டாங்க. என்ன இருந்தாலும் நியாயத்தை நம்ம கேட்டுற வேண்டியதான் அப்படின்னு தைரியமாக சிலரிடம் இன்னைக்கு விவாதங்கள் செய்வீங்க. அந்த விவாதங்கள்ல நீங்க இன்னைக்கு ஜெயிச்சுதான் காட்டுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்னைக்கு நெருக்கம் உண்டுங்க. 7ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறாரு, ராசிக்குள்ளார கேது உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ருசிக்காக நீங்க சாப்பிடாம பசிக்காக சாப்பிடுங்க. வீட்டு உணவுகள், சுத்தமான உணவுகளை எடுத்துக்கிறது நல்லதுங்க. ஏன்னா கொழுப்பு அதிகமாகாம பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. கன்னி ராசிக்காரர்களே, 1000 உறவுகள் நமக்கு துணையாக இருந்தாலும் அவரவர் வாழ்க்கையை நாம் தனிமையாகத்தான் எதிர்கொள்ள வேண்டி வரும். அவரவர் பாதை, அவரவருடைய பயணம், அவரவருடைய வாழ்க்கை. ஆமாங்க, இந்த சூட்சுமத்தை உணர்ந்து கொண்டு கூட்டம் கூட்டமாக நமக்கு உறவுகள் இருந்தாலும் நட்புகள் இருந்தாலும் அதையெல்லாம் நீங்க பெரிதும் பொருள்படுத்தாமல் அடுத்தவங்களுக்கு நாம தொந்தரவு தரக்கூடாது. அடுத்தவங்களுக்கு தொந்தரவா நாம இருந்துடக்கூடாது. நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நல்லது அல்லதெல்லாம் நாம தான் எதிர்கொள்ளணும். அதை போய் அடுத்தவங்கள்ட்ட எதுக்கு சொல்லிட்டுன்னு எங்கும் எப்பொழுதும் என் வழி தனி வழி, எனக்குன்னு விதிக்கப்பட்டது எனக்காக இருக்கட்டும், என் சோகத்தை சொல்லி மற்றவர்களை புண்படுத்த மாட்டேன்னு நேர்மையான பாதையில் சென்று கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. இன்று ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் நீங்க அக்கறை காட்டுறது நல்லதுங்க. முன் கோபத்தையும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. உத்திரம் நட்சத்திரத்துல காலையில 11:24 வரைக்கும் சந்திரன் இருக்கிறதுனால உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணுங்க. அஸ்தம் நட்சத்திரத்துல காலை 11:24 சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்னைக்கு சாப்பாட்டு விஷயத்துல கவனமா இருக்கணும். உப்பு காரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கணும். அதே மாதிரி மனசுக்குள்ள இருக்கிறத வெளிப்படையா பேசி யார்கிட்டயா சிக்கிக்க கூடாது. அஸ்த நட்சத்திரக்காரர்கள் எல்லாத்துலேயுமே நீ கவனமா இருக்கணும். முக்கியமான விஷயங்களை அடுத்தவங்களை நம்பி பொறுப்பு கொடுக்காதீங்க. முடிஞ்சா நீங்க போய் சிலதெல்லாம் பேசிட்டு வர்றதோ பார்த்துட்டு வர்றதோ கொடுத்துட்டு வர்றதோ இருந்தால் நல்லதுங்க. அதே மாதிரி நாம ஏதோ சிவனேன்னு இருந்தாலும் கூட சுற்றி முற்றி இருக்கிறவங்க நம்மளை நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கிறாங்க. இது கிடைக்குமா அது கிடைக்குமா அப்படின்னு நம்மள்கிட்ட ஏதாவது நிற்கிறாங்க. அவங்களுக்காக ஓட வேண்டியதாக இருக்குது, உழைக்க வேண்டியதாக இருக்கேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்படுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. வியாபாரம் இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல, இருந்தாலும் கொஞ்சம் போட்டிகளான லாபம் குறையும். உத்தியோகத்தில் கூட ஏதாவது குறை சொல்லுவாங்க. கண்டு காணாமல் இருந்துடுறது நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் சலசலப்பு வரும்.
அதை பெருசா எடுத்துக்காம இருக்கீங்கன்னா நல்லா இருக்குங்க. உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்திருக்கிறதுனால அந்த பாதிப்புலேருந்து விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரும் நிறத்தை பயன்படுத்துங்க. துலாம் ராசிக்காரர்களே, எதுவும் சில காலம்தான். அதை புரிந்து கொண்டால் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். ஆமாங்க. அதனால தாங்க எதையாவது நினைச்சு உருகி உருகி ஓடா தேயறதெல்லாம் உங்களுக்கு அறவே பிடிக்காதுங்க. வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. ஏதாவது ஒன்றை பிடிச்சிக்கிட்டு அது பின்னாடி ஓடிக்கிட்டு சங்கடப்பட்டு இருக்கக்கூடாது. சுத்தி முத்தி இருக்கிறவங்க 4 பேர் 4 விதமாக தான் பேசுவாங்க. நல்லா இருந்தாலும் ஒரு மாதிரி பேசுவாங்க, சங்கடத்துல இருந்தாலும் வேற மாதிரி பேசுவாங்க. எல்லாரையும் திருப்திப்படுத்துறது நாம என்ன கடவுளா? கடவுளாலேயே அது முடியலையேன்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் எதுவாக இருந்தாலும் அதை எதிர்கொண்டு வாழக்கூடிய மனப்பக்குவத்திற்கு சொந்தக்காரர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் பரவாயில்லைங்க. செலவு தாங்க அதிகமாயிட்டே போகுது. விலை உயர்ந்த பொருட்களும் நீங்க வாங்குவீங்க. பழுதான பொருட்களை இன்னைக்கு நீங்க மாக்குவீங்க. வீட்டை அழகுபடுத்துறது, புதுப்பிக்கிறது, அது மாதிரி முயற்சிகளையும் இன்னைக்கு நீங்க இறங்குவீங்க. குரு பகவான் உங்களை பார்க்கறதுனால முன்னைய விட உங்க முகத்துல ஒரு தேஜஸும் தெளிவும் வர ஆரம்பிச்சிடுச்சு. கூடவே சின்ன சின்னதா ஒரு நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி, மூச்சு பயிற்சி இதெல்லாம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கலாங்க. சனி பகவான் 6ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால வருங்கால திட்டங்கள் வரிசையா மனசுக்குள்ளார வந்துகிட்டே இருக்கும். யாரையும் நம்பி நாம இருக்கக்கூடாது. யார் கையையும் நம்பி இருக்கக்கூடாது. யார் வீட்டு வாசலையும் போய் நிற்கக்கூடாது. நமக்குன்னு ஒரு வருமானம் இருந்தாதான் நாம அவமானப்படாம நிம்மதியா இருக்க முடியும். அப்பதான் நம்ம கம்பீரமா இருக்க முடியும். அதுக்கான வழி என்னங்கிறத நீங்க யோசிப்பீங்க. 12ஆம் இடத்துல 3 கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கிறதுனால சின்ன சின்ன செலவுகள் இருக்கும். திடீர் பயணங்களும் இன்னைக்கு இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. சந்தை நிலவரம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உடைய வியாபார யுக்திகளை மாற்றி அமைச்சு இன்னைக்கு லாபம் சம்பாதிப்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. அது அப்படியே இன்றைய தினம் தொடருங்க. அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாகவே இருப்பாங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப விசேஷம். எல்லாருக்குமே வெற்றி உண்டு. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் பரபரப்பா இன்னைக்கு பல விஷயங்கள் நல்ல விதத்தில் நடக்கும். விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சலும் செலவினங்களும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. விருச்சிக ராசிக்காரர்களை, திருத்திக் கொண்டால் பிழை என்பது பாடமாகும். திருந்தாவிட்டால் பிழை என்பது குற்றமாகும், பாவமாகும். ஆமாங்க. தவறுவது மனித இயல்பு. அந்த தவறுதலை அடுத்தது செய்யாம இருக்கணும். அதுதான் தவறை திருத்திக்கிறதுக்கான வழிங்க. நீங்க எப்பொழுதுமே ஏதாவது சின்ன தவறு நடந்துட்டாலும் அதுக்காக மனசார நீங்க கஷ்டப்பட்டு இனிமே அந்த தவறு நடந்துடக்கூடாதுங்கிற ஒரு வைராக்கியத்தோட எங்கும் எப்பொழுதும் நலமாக தன்னை மாற்றிக்கொள்பவர்கள், நல்ல வழியிலே தன்னை இணைத்துக் கொள்பவர்கள் எல்லாம் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. இன்றைய தினம் யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்கள்ல சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால பெரிய பெரிய திட்டங்கள்லாம் மனசுக்குள்ளார ஓடும். பெருசா ஏதாவது ஃபார்ம் ஹவுஸ் இருந்தா நல்லா இருக்கும். செடி கொடி மரம் பக்கத்துல ஏதாவது ஓட அருவி இது மாதிரி அந்த நல்லா இருக்கும். ஒரு நிம்மதியா இருக்கலாம், ஒரு பிளசண்டா இருக்கலாம். அதுக்கெல்லாம் பணம் வேணும்ல. சிறுக சிறுக சேமிச்சு பார்ப்போம். நம்ம சக்திக்கு தகுந்த மாதிரி ஏதாவது வாங்கி வைப்போம் அப்படிங்கிற யோசனைகள்லாம் மனசுக்குள்ளார ஓடிக்கொண்டே இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்திருக்கிறார். அதனால அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க. வீடு கட்டுறதுக்கு பிளான் அப்ரூவல் அல்லது பேங்க் லோனு அதெல்லாம் இன்னைக்கு சீக்கிரமாகவே உங்களுக்கு கிடைக்குங்க. அதே நேரத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் மறைஞ்சி கிடக்கிறதுனால ஓய்வு ஒழிச்சல் இல்லாமல் உழைக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு மாதிரி எந்திர வாழ்க்கையா போயிடுச்சேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டு ஆதங்கப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. குரு பகவான் 8ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால ஏதாவது ஒரு செலவு இருக்கிற சேமிப்பெல்லாம் கரைச்சிட்டு போறேங்கிற மாதிரியான ஆதங்கமும் இருக்குங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது, லாபகரமா இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்துல கூட இன்னைக்கு உங்க கைதாங்க ஓங்கி இருக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சுமாரா இருக்குதுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றியும் சந்தோஷம் உண்டுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக வேலை சுமையும் செலவுகளும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க.
தனுசு ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் அதிகம் பேசாதீர்கள். இல்லையென்றால் வேண்டியவர்கள் கூட வேண்டாதவர்களாகி விடுவார்கள். ஆமாங்க, அளவா பேசுனா நமக்கு மரியாதைங்க. அளவுக்கு அதிகமா பேசணும்னா நம்மள ரொம்ப எளிமையாக்கிடுவாங்க, கொஞ்சம் கொச்சப்படுத்துவாங்க. அதனால தாங்க இப்பெல்லாம் அவங்கவுங்க புரிஞ்சுக்கிட்டோம், அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க மாத்திக்கிட்டோம். நாம நம்ம வாழ்க்கையை பார்ப்போம், ஓரளவு சொல்லலாம், ஒரேடியா நம்ம புத்திமதி சொல்லக்கூடாதுங்கிற முடிவுக்கு வந்து திட்டமாக அளவாக பேசிக்கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்க ராசிக்கு ஆதரவாக உங்க ராசிநாதன் குரு பகவான் இருக்கிறாரு. உங்களை நேருக்கு நேராக பார்த்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறதுனால மனசுல இருந்த கவலைகள், பயம் அதெல்லாமே விலகுங்க. எங்க போனாலும் இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. அந்த சொத்து தகராறு அதெல்லாம் இன்னைக்கு சுமூகமா முடியுங்க. கோர்ட்ல கேஸ் எல்லாம் போட்டு இது வரைக்கும் 5 வருஷம் ஆயிடுச்சு. வாங்க ராசியா பேசிக்கலாம். ஏதோ அந்த நேரம் நீங்களும் கோவப்பட்டீங்க, நானும் கோவப்பட்டோம், 2 பேரும் வேற விதமா பேசிட்டோம். இப்ப அதெல்லாம் விடுங்க, நாம ஏதாவது சுமூகமா முடிப்போங்க அப்படின்னு சில விஷயங்களை இன்னைக்கு நீங்க சுமூகமா முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக நெருப்பு கிரகங்கள் சூரியனும் செவ்வாயும் இருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால பேங்க் லோன் குறைஞ்ச வட்டியில கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொத்து பத்து வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி புது வேலை தேடிட்டு இருக்கீங்க, அது கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வெளிமாநிலம் வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்கள்ல வேலை அமையறதுக்கான சூழல் இருக்குது. இங்கேருந்து போலாமா, நாம கிளம்பிட்டோம்னா நம்மளோட பெற்றோர்களை யாரு பார்த்துப்பா, இப்படிலாம் யோசனைகள் இருக்குது. உங்களுக்கு நல்ல இடத்துல நல்ல நிறுவனத்துல நல்ல சம்பளத்துல வேலை கிடைச்சாலே பெற்றவங்களுக்கு ஒரு சந்தோஷம் தானே. அதனால முயற்சிகளை மேற்கொள்ளுங்க, நல்லதா கிடைக்கும். வியாபாரத்துல கூட இன்னைக்கு குறிப்பிட்ட சொல்ற அளவுக்கு உங்களுக்கு லாபம் இருக்குது. ராகு நல்லா இருக்கிறதுனால வேற்றுமொழி பேசுறவங்க மூலமா ஆதாயம் இருக்குது. உத்தியோகத்திலையும் நல்ல பேர் இருக்குதுங்க. மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. மகர ராசிக்காரர்களே, உலகத்தோடு தனக்குள்ள உறவை ஒரு மனிதன் உணராவிட்டால் அவன் வாழும் இடம் பிணை கூடமாகும். ஆமாங்க, அதனால தாங்க உலகம் எப்படி இயங்குகிறது, உலகத்தோட நாம எப்படி ஒட்டி இருக்கணும், அதெல்லாம் நாட்டு நடப்பு எப்படி இருக்குது, அந்த நாட்டு நடப்புக்கு ஏற்ப நம்முடைய வீட்டு நடப்பை எப்படி நம்ம மாத்திக்கணும், நம்முடைய நடவடிக்கைகளை எப்படி நம்ம மாத்தினுங்கிறதெல்லாம் தெளிவாக தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் உலகத்தோடு ஒட்ட ஒழுகக்கூடியவர்கள் எல்லாம் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. நினைச்சதெல்லாமே இன்னைக்கு நிறைவேறுங்க. பாக்யாதிபதி புதன் பாக்யஸ்தானத்துல உச்சம் பெற்று உட்கார்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் பணம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. செலவு கடுமையா போயிட்டே இருக்குது. ஏற்கனவே வட்டியுமா போயின்னு இருக்குது, கடனும் அதிகமாயின்னு இருக்குது. பெருசா ஒன்றும் காணமேங்கிற மாதிரி நீங்க தேடின்னு இருக்கீங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு கிரக பயிற்சிகள் எல்லாமே சாதகமா இருக்குது. அதனால பணவரவு நிச்சயமாக உண்டுங்க. அதே மாதிரி சொன்ன சொல்ல இன்னைக்கு நீங்க காப்பாத்துவீங்க. விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சும் காட்டுவீங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும், லாபம் கிடைக்கும். வேற்றுமொழி வாடிக்கையாளர்களும் இன்றைய தினத்துல வருவாங்க. அதே மாதிரி சனி பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நல்லதெல்லாமே நடக்குங்க. விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குதுங்க. 9ஆம் இடத்துல முக்கிய கிரகங்கள்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால அந்த சென்டிமெண்டா இருந்த நகையாவது மீட்டுடணும், அது கைக்கு வந்துட்டாலே நமக்கு எல்லாம் நல்லது நடந்துரும் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த நகையை மீட்டெடுப்பதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு அமையறதுக்கான சூழல் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்துல உங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள், சவால்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு தான் இருக்குது. ஆனா 10ஆம் இடத்துல வந்து செவ்வாய் உட்கார்ந்துட்டாரு. அப்படி இருக்கிறதுனால சவால்களில் நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு சாதிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரை நிறத்தை பயன்படுத்துங்க.
கும்பராசிக்காரர்களே, ஊன்றுகோலாய் இருப்பதை விட தூண்டுகோலாய் இருங்கள். ஆமாங்க. அதனால தாங்க மீன் கேட்டா தூண்டிலை கொடுப்பவர்கள் நீங்க தாங்க. அடுத்தவங்களுக்கு நாம ஆதரவு கொடுக்கலாம். ஆனா அதே நேரத்துல தொடர்ந்து ஆதரவு கொடுக்காம அவங்க காலிலேயே அவங்க நிக்கிற மாதிரி, அவங்களுடைய உழைப்பிலேயே அவங்க பிழைப்பு நடத்துற மாதிரி, ஏதாவது ஒரு வகையில அவங்களுக்கு பெருசா செய்து தரணும்னு நினைத்துக் கொண்டு தன்னை சார்ந்தவர்களாக இருந்தாலும் உதவி கேட்டு வருபவர்களாக இருந்தாலும் அவர்களை எல்லா வகையிலும் சுயமரியாதையுடன் வாழ்வதற்கான வழிகளை அமைத்து தரக்கூடியவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. சந்திராஷ்டமம் இருக்குது, அதனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில 11:24 சந்திராஷ்டமம் முடியுதுங்க. அதனால சதயம் நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் நிதானமா இருக்கணும். ஆனா பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் காலையில 11:24 சந்திராஷ்டமம் தொடங்குது. அதனால பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி இரவு உணவு கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிடணும் நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வரும். பழசேதா கிளறி பேசினாங்கன்னா கண்டுக்காம காது கேட்காத மாதிரி நடந்துக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி வெளிவட்டாரத்துல திடீர்னு உங்களை புகழ்ந்து பேசுறதுன்னு சிலர் வருவாங்க. நம்பாதீங்க, கவனமாக இருங்க. வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. அது மட்டும் இல்லாம இன்றைய தினம் வெளி உணவுகளையும் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரம் இன்னைக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். மேலதிகாரிகள்கிட்ட நிதானமா பேசுறது நல்லது. அத வியாபாரம் சம்பந்தப்பட்ட வரிகள் ஏதாவது கட்டுறதா இருந்தாலும் அதை உடனே கட்டி முடிக்கிறது நல்லது. உத்தியோகத்துல சின்ன சின்ன சவால்கள் இருந்தாலும் எளிதா சமாளிச்சு நீங்க வந்துருவீங்க. இன்றைய தினம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில 11:24 நல்லா இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு நிதானமாக இருக்கணுங்க. உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்புல இருந்து நீங்க விடுபடுறதுக்கு இன்றைய தினம் அதாவது இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடர்ந்துங்க. மெரும் நிறத்தை பயன்படுத்துங்க. மீன ராசிக்காரர்களே, மனசுல எதுவும் வச்சுக்காம பேசுறது நல்லதுதான். ஆனா மனசே இல்லாம பேசுறது நல்லது இல்லைங்க. நீங்க எப்பொழுதுமே அப்படி இல்லைங்க. வெள்ளேந்தியா இருப்பீங்க, வெள்ளையா பேசுவீங்க, எல்லாரையும் நம்புவீங்க, எல்லார்கிட்டையும் ஒரு ஈடுபாடோட பேசுவீங்க. ஆனா சிலர்லாம் ஏனோ தானோன்னு இருப்பாங்க. ஏதோ பேசுறதுக்காக பேசுவோன்னு பேசுவாங்க. அப்படியெல்லாம் இல்லாமல் எல்லோரிடமும் பாசமாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்க ராசியை சந்திரன் நேருக்கு நேராக பார்த்துட்டு இருக்காருங்க. அதனால மனசுல இருந்த கவலை எல்லாம் விலகும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. எதிரசனையில எது வந்தாலும் எதுவும் கையில தங்க மாட்டேங்குது. சிலர் நம்பி போயின்னு இருக்கோம், அது நடக்கணும், நல்ல விதத்துல நடக்கணும் அப்படிங்கிற எண்ணங்களும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. நேரம் கிடைக்கிறப்ப திருநள்ளாறு சென்று ஸ்ரீ சனீஸ்வர பகவானை வணங்கிட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கெல்லாம் சனிக்கிழமை ஏதாவது உணவு எப்ப பார்த்தாலும் ஏதோ காய்ச்சல் அடிக்கிற மாதிரியே உடம்பு சூடா இருக்கேன்னு சில நேரங்கள் யோசித்து கொண்டிருப்பீங்க. சுக்கிரன் மறைஞ்சி கிடக்கிறதுனால விலை உயர்ந்த தங்க நகைகள் காணாம போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால வெளியூர்லாம் குடும்பத்தோட போறீங்கன்னா வீட்டு பாதுகாப்பை உறுதிப்படுத்திட்டு வெளியில கிளம்புறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானமா இருங்க. மற்றவங்க பேச்சு கேட்டுட்டு எதுவும் முதலீடு செய்ய வேண்டாம். ஏன்னா 8ல சபா இருக்காரு, அதில் கவனமா இருக்கணுங்க. அதே மாதிரி உத்தியோகத்துல இன்னைக்கு நல்ல பேர் இருக்குது. ஏன்னா நீங்க எப்பயுமே கடின உழைப்பாளிகள் தான். இன்னைக்கும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாகவே பேசுவாங்கங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் சுமார் தாங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே இன்னைக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுங்க. இன்றைய தினம் நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க.